சசிகலா புஷ்பா எம்பி திருமணம் செய்ய இருக்கும் டெல்லி ராமசாமி ஏற்கனவே திருமணமானவர் என்றும் தன்னை ஏமாற்றிவிட்டு தலைமறைவான அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவரது மனைவி புகார் மனு அளித்துள்ளார். ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தனது மனைவி சசிகலா புஷ்பா போட்டியிடப் போவதாக கூறி கணவர் லிங்கேஸ்வரா அக்கட்சி அலுவலகத்துக்கு மனு தாக்கல் செய்ய வந்தார். இதனையடுத்து அங்கு நடந்த மோதலில் லிங்கேஸ்வரா தாக்கப்பட்டார். இந்த விவகாரத்திற்கு பிறகு அரசியல் மற்றும் மற்ற விவகாரங்களில் இருந்து எம்பி சசிகலா புஷ்பா ஒதுங்கியே இருந்தார். இந்நிலையில் சசிகலா புஷ்பா எம்பிக்கும் டெல்லியை சேர்ந்த தொழிலதிபர் ராமசாமிக்கும் திருமணம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்ற திருமண அழைப்பிதழ்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. டெல்லியில் வரும் 26ஆம் தேதி ராமசாமி என்பவரை சசிகலா புஷ்பா மணக்கப் போவதாக அந்த அழைப்பிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சசிகலா புஷ்பா எம்பி தனது கணவரை விவாகரத்து செய்துள்ளார். டெல்லி குடும்ப நல நீதிமன்றம் இருவருக்கும் பரஸ்பர விவாகரத்து அளித்துள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கைக்குழந்தையோடு வந்த சத்யபிரியா என்பவர் தமக்கும் சசிகலா புஷ்பா திருமணம் செய்யவுள்ள ராமசாமிக்கும் 2014ஆம் ஆண்டே திருமணம் நடைபெற்றதாக கூறியுள்ளார். தன்னை நீதிபதி என்று கூறி ராமசாமி என்னை திருமணம் முடித்தார் என்றும் அதற்கான போட்டோ ஆதாரங்களை காண்பித்ததோடு அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என கண்ணீருடன் குறிப்பிட்டார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கவே இல்லை. இப்ப பாப்பாக்கு பிறந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னவரையும் வந்து பார்க்கல. இப்ப திடீர்னு நேத்து தான் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, நீ உடனே அதை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால தாங்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து என் கூட வாழ வருவாரு, என் பிள்ளைக்காண்டி வந்து வாழ வருவாருன்னு நினைச்சேன். ஆனா இன்ன வரையும் அவர் வரவே இல்லை. அவர் ஏன் வந்து இந்த மாதிரி என்னன்னு கேட்டா எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு, போனை எதுவும் எடுக்கவும் மாட்டாரு. எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம என்னை வந்து என் வீட்டுக்காரர் வந்து பல பேரை வச்சு நிறைய பேர் வந்து மிரட்டல் கொடுக்குறாங்க. ஆளுகளை வச்சு ரவுடிகளை வச்சுலாம் எங்களை மிரட்டுறாங்க. அதாவது வந்து நீங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுறேன் அப்படி இப்படி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால எனக்கும் என் ஃபேமிலிக்கும் பாதுகாப்பே இல்லை. ஒவ்வொரு நாளும் பயந்து நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆக போதா ஏதாக போதா, யார் எங்க வீட்டுக்கு வரப்போறாங்களா, எங்க எதுவும் கொலை பண்ணிடுவாங்களா, என் தம்பியை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கோம் நாங்க. ஒரு வருடம் தான் ராமசாமியோடு சேர்ந்து வாழ்ந்ததாகவும் அதன் பிறகு ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையால் தன்னை தந்தை வீட்டிற்கு அனுப்பி வைத்த அவர் போன் மூலம் தன்னிடம் பேசி வந்ததாக கூறினார். இந்நிலையில் அவரை பற்றி புதிய திருமண தகவல் செய்தி வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்திருப்பதாக தெரிவித்தார்.